2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை சென்னையில் தொடங்கியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலர் புசிகானந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவுடன் பேச்சுவார்த்தையானது நடக்கிறது. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றிக் கழகம் சென்னையில் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசிகானந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகம் வெற்றிக் கழகம் தொடங்கி முதல் சட்டமன்ற தேர்தலை 2026 சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபாவை சந்தித்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். அந்த கட்சி அவர்களுக்கான ஆதரவை கொடுத்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 2026 பொறுத்த வரைக்கும் தாவேகா அந்த தேர்தல் களத்தில் நிற்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தற்போதே தொடங்கி இருக்கிறது. கட்சியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து சேரக்கூடிய நபர்கள் மற்றும் கூட்டணியினுடைய நிலைப்பாடுகளை கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் அவருடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். எல்லா கட்சியினுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமைக்கப் போகிறது என்ற வகையில் அவர் பேசியிருந்தார். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபாவை சந்தித்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தந்திருக்கிறது எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய கூட்டணியில் அந்த கட்சி களமிறங்கும் எனவும் தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது.